ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செந்தில்நாதன்ஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேட்டிவ் பர்பஸாக ஒரு கர்நாடகாவில் இருக்கிற ஒரு தோசையை பற்றி தான் பேச போகிறேன். ஸோ கர்நாடகாவில் வந்து நிறைய விஷயம் ஃபேமஸாக இருந்தாலும் இந்த பென்னி தோசைன்ற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ரொம்பவே ஃபேமஸாக இருக்கும். அதுவும் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த தோசையை பேஸ் பண்ணியே ஒரு சில ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் கூட ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. எக்ஸாம்பிள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ராமேஸ்வரம் கேஃப் மாதிரி ஹோட்டல்லாம். ராமேஸ்வரம் கேஃப் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஹோட்டலோட அட்மாஸ்பியர் என்டையர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு டிவைன் டெம்பிள்குள்ளே போன மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும். பட் அந்த ஹோட்டலில் இந்த பென்னி தோசைக்கான ஒரு ஸ்பெஷல் ஆடியன்ஸ் எப்போவுமே இருப்பாங்க. ஏன்னா வந்து இதோட ஃப்ளேவர்டு குக்கிங், அந்த கீ ரிச் தோசை, கீ ரிச்னு சொல்கிறத விட பட்டர் ரொம்ப அதிகமாக போட்டு இதை கொடுக்குறதுலாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த தோசையோட ஸ்பெஷல். ஸோ எதுக்காக வந்து இந்த பென்னி தோசைன்னு இதுக்கு பேர் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா கன்னடா லாங்குவேஜில் பென்னினா வந்து உங்களுக்கு பட்டர். ஸோ மோர் அமௌண்ட் ஆஃப் பட்டர் அண்ட் கீ ஆட் பண்ணி ஒரு தோசையை குக் பண்ணுறதுனால தான் இதுக்கு பென்னி தோசைன்னு பேர் வந்திருக்கு. ஸோ இதோட ஆரிஜின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 1928 டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தங்க ஜஸ்ட் அவங்க ஃபேமிலியை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்காக ஆரம்பித்த ஒரு இனிஷியேட்டிவ், ஒரு ஸ்மால் கடை தான். அவங்க பேர் சென்னம்மான்ட்டு. அவங்க ஸ்லோவாக வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இனிஷியலாக இதை செய்யும்போது அவங்க ராகியில் தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ராகி தோசை மாதிரி தான் ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து அவங்களோட சன் வந்து 1930s வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ராகியை வந்து ஜஸ்ட் ரீப்ளேஸ் வித் ரைஸ் ஃப்ளாரில் மாற்றி அவங்க வந்து இதில் வந்து பட்டர் மோர் அமௌண்ட்டாக ஆட் பண்ணி அதை கொடுத்துருக்காங்க. அது ரொம்பவே அட்ராக்டிவாக அந்த டைமில் நல்லா சேலாக இருக்குது. ஸோ அதை அவங்க அப்படியே வந்து மூவ் பண்ணி அவங்க சன்ஸே வந்து அவங்களோட ஹோட்டல்லையே யூஸ் பண்ணி நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தோசைக்கெல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டன் ரைட்லாம் இருக்காது. ஸோ இந்த மாதிரி நாங்கள் தான் பண்ணணும் அப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால் ஆப்வியஸாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே அக்ராஸ் கர்நாடகாவில் வந்து நிறைய பிளேசஸில் வந்து இந்த பென்னி தோசை வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ பென்னி தோசையோட ஒரு ஸ்பெஷல் ஐட்டமே பார்த்துக்கிட்டா நம்ம ஊர்லேயும் நீங்கள் கீ தோசைலாம் அடையாளம் அந்த மாதிரிலாம் சாப்பிட்ருப்பீங்க. ஸோ ரொம்ப பெரிய சைஸில் கோன் மாதிரி கொண்டு வந்து கொடுப்பாங்க. ரொம்ப லார்ஜ் சைஸாக இருக்கும். அது வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்சிவ் ஒரு 200 rupees கிட்ட அது ப்ரைஸ் வரும். ஸோ அந்த காஸ்ட் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற கீக்காக ஓகேன்ற மாதிரி நம்ம அக்செப்ட் பண்ணிக்க முடியும். பட் ஆனால் இவங்க வந்து கொடுக்குற தோசை வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு கல் தோசை சைஸ் தான் இருக்கும். பட் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த A2Bயில் யூஸ் பண்ணுற ஒரு கீ ரோஸ்ட்டுக்கான கீயை விட இங்கே 3 times 4 times இவங்க ஆட் பண்ணி கொடுப்பாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கீயை வந்து எடுத்து ஒரு ஸ்பூனில் ஆட் பண்ண மாட்டாங்க. அந்த அவங்க கையில் வந்து ஒரு கவர் பேக்கெட் மாதிரி வச்சுருப்பாங்க. அதில் அதோட ஹெட்ஜை மட்டும் பிச்சுட்டு அப்படியே வந்து ஸ்ப்ரே பண்ணுவாங்க. ஒரு 3 to 4 secondsக்கு அப்படியே ஸ்ப்ரே பண்ணி அந்த தோசை ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு அந்த கீ ரிச்சை வந்து கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ஒன் சைட் குக் தான். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்லோவாக குக் ஆகும். இதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இது நான் எக்ஸாக்டாக கோரமங்கலத்தில் வந்து அமுதம் கேஃபில் வந்து நான் அதை ஆர்டர் பண்ணியிருக்கேன். ஸோ நாங்கள் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 2 பிளெயின் பென்னி தோசையும் ஒரு கீ பொடி தோசையும் கேட்டிருந்தோம். ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்ற ஆர்டர்ஸ்லாம் லெஃப்ட் சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குயிக்காகவே மூவ் ஆயிரும், கடை எடுத்துருவாங்க. பட் இதை மட்டும் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த பென்னி தோசையை மட்டும் ஸ்லோவாக அவங்க மாவை ஊற்றிட்டு கீ அப்ளை பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 minutes வரைக்கும் அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் கம்முன்னு விட்டுறாங்க ஒரு ஸ்லோ இதில். அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதோட பேஸ் டெக்ஸ்சர் வந்து ரொம்ப கிறிஸ்பியாக மாறி நீங்கள் தோசையை வந்து பிச்சு சாப்பிட்ற மாதிரி இருக்காது, உடச்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரியே பார்த்திங்கன்னா அதில் ஸ்லோ குக்கிங், இந்த குக்கிங்கில் அது தீஞ்செலாம் போகாது. நல்ல ஒரு கோல்டன் ரோஸ்டடில் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா அந்த டெக்ஸ்சர், அந்த கீ வந்து ஒன் சைடு மட்டும் குக் ஆகி உங்களுக்கு அதை ஃபோல்ட் பண்ணி கொடுக்கும்போது ஒரு நல்ல கலர் டெக்ஸ்சரும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்குற அந்த 3 வகை சட்னியும் சரி இதுக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி அந்த சாம்பாரோட சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை சாப்பிடும்போது ஒரு ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ ஒரு டின்னர் சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே இருக்காது. ஏதோ ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஃபீல் தான் இருக்கும். அவ்வளோ ஒரு ஸ்வீட்னஸ் ஆகும். கர்நாடகாவோட சாம்பார் யூஸ்வலாக ஸ்வீட்டாக இருக்கும். பட் இந்த தோசையோட டெக்ஸ்சரும் அந்த சாம்பார் சேர்க்கும்போது நீங்கள் ஒரு டெசர்ட் சாப்பிட்டு வந்த ஃபீல் தான் உங்களுக்கு இருக்கும். ஸோ இதிலே நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா மற்ற ஆர்டர்ஸ்லாம் கூட எடுத்துடுறாங்க டக்குன்னு குயிக்காக. பட் இதெல்லாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா எடுக்காமல் ரொம்ப ஸ்லோ குக்கிங்லாம் நம்மக்கிட்ட கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி பென்னி தோசைலாம் ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. ஸோ நீங்களும் கர்நாடகாலாம் போனீங்கன்னா இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்லாம் கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வந்து பார்த்திங்கன்னா ஒரே டெக்ஸ்ட் தான், பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது ஒரு ஹோட்டலுக்கும் இன்னொரு ஹோட்டலுக்கும். மேபி அவங்க கொடுக்குற சைடிஷ் வேணால் உங்களுக்கு டேஸ்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம். பட் ஆனால் தோசையோட டெக்ஸ்டர் பார்த்திங்கன்னா சேம் தான். ஒரே லுக் வைஸ் இருக்கும், சைஸ் டிஃப்ரென்ஸ்லாம் பெருசாக இருக்காது. இதிலே நிறைய வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஓப்பன் தோசை, மசாலா பென்னி தோசை, அந்த மாதிரி நிறைய டெக்ஸ்டர்லாம் இருக்குது. நீங்கள் பெங்களூர் போகிற சான்ஸ்லாம் கிடச்சிச்சின்னா கண்டிப்பாக இதெல்லாம் மிஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து நீங்களாம் அதிகமாக சாப்பிட்ற மாதிரி இருக்காது. ஜஸ்ட் ஒரு அந்த லொக்கேஷனில் டேஸ்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஒரு கும்பகோணம் போனீங்கன்னா ஒரு டிகிரி காஃபி குடிக்கிற மாதிரியோ,
அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிபுரத்தில் இலை இட்லி. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயந்தான் இதுவும். ஸோ திருநெல்வேலியோட அல்வா மாதிரி கர்நாடகாவில் பென்னி தோசைன்றது ரொம்ப ஃபேமஸாகவே இருக்குது. நிறைய ஹோட்டல்ஸ்க்கு பென்னி தோசை ஹோட்டல்லே வந்து ஸ்பெசிஃபிக்காக பிராண்ட் வச்சு ஆரம்பிக்கிற அளவுக்கு இது ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக மிக்ஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது உங்களுக்கு ஒரு ரிமெம்பரன்ஸாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இது நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணுன்ற ஒரு தாட் உங்களுக்கு எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து இந்த தோசையில் ரொம்ப பிடிச்ச விஷயமே வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதை வந்து ஒன் சைடு வந்து ஸ்லோவாக குக் பண்ணிவிட்டு நல்லா கீயை ஆட் பண்ணிவிட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் அதை ஒரு சைடு ஃபோல்டு பண்ணி நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது கொடுக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த தோசைன்றத ஒரு ஃபீலே இல்லாமல் ஒரு டெசர்ட் சாப்பிட்ட ஒரு ஃபீல் தான் வரும். ஸோ நான்லாம் பெங்களூர் போனோன்னா கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் ஒரு வாட்டினாச்சும் ட்ரை பண்ணிடுவேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் போனீங்கன்னா வந்து மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து இந்த பென்னி தோசை கிட்டத்தட்ட 1930s ஒரு ராகியில் ஸ்டார்ட் ஆகி ஒரு சின்ன இனோவேஷன் மூலயமா ஒரு அவங்க சன் சேஞ்ச் பண்ணி ஒரு பெரிய ஒரு ஃபேமிலியோட பிஸ்னஸையே வந்து இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குற அளவுக்கு இந்த தோசைக்கு ஸ்பெஷாலிட்டி இருக்குது. ஸோ அதனால் நீங்களாம் பெங்களூர் போனீங்கன்னா அதை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.